எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டைம் படி ஆரம்பிச்சிட்டோங்கிறத ரமேஷ் பிரபா சாருக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஏன்னா எல்லாத்தோட ஒத்துழைப்பு அதுதான். இன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்க. வேற ஒரு முக்கிய முதியோர் இல்லத்துக்கு இன்றைக்கி தீபாவளி இதுக்காக ஒருத்த சந்தனை மூலமாக உதவி பண்ண போயிருக்காங்க. அவங்க ஆந்தவே வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு குரூப் எல்லாம் இப்போ நானே பயந்துகிட்டு இருந்தேன், எப்படி சேர்ப்பத்தான்னு. அவங்க இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. ரமேஷ் பிரபா சார் எங்கள் ஒரு 40 வருஷமாக எனக்கு பழக்கம். எங்கள் ஊருக்காரர், எங்கள் பக்கத்து ஊருக்காரர். அவரோட திறமை, அவர் காலேஜில் படிக்கிற இதுலேருந்து எனக்கு தெரியும். அவரோட திறமைகள் அதெல்லாம் இன்ட்ரோவில் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் குவைத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருந்தப்ப அங்கே பண்ணலான்னு பார்த்தப்ப எங்களுக்கு அந்த பட்ஜெட் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் அப்துல் ஹமீத் சார் மட்டும் அனுப்பிச்சார், லோக்கலில் அதை பண்ணணும். அப்புறம் அவரை அழைக்கும் போது திருப்பி அவரையும் அழைச்சி இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ் அமைப்பு சேவை அமைப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். இதோட ஒரு 5 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோம். நாங்கள் முதல்ல 2010 1 கோடி ரீச் ஆனப்போ அந்த நிகழ்ச்சி இப்போ புத்தக வெளியீட்டுக்கு அவர் வந்திருந்தார். சார் ஞாபகம் இருக்கான்னு தெரில, அந்த பேனர்லேயே 1 crore இன்னைக்கெலாம் ஒரு கோடிங்கிறது பெரிய விஷயமா இருந்ததுலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ சிறப்பாக எல்லாம் செஞ்சுருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் டிவியில் இருக்கும்போதெல்லாம் நம்ம சொல்கிறவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள் அவங்களோட தகுதி அடிப்படையில் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர், சம்பத் சார் அவங்க, அந்த மாதிரி பல பேர், அவர் மேகநாதன் இதெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவரோட ஆட்சிக்கு ஒத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டிருந்தேன், தேதி சொல்கிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் இப்போ கொடுத்தாரு. இந்த மாதம் நம்ம இப்போ தீபாவளி நேரத்தில் அவரை சந்திக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் பெனாக்கல் பேரவை இது வெறும் ஏட்டு சுரக்காயாக இல்லாமல் எழுத்தாளர்கள் ஒரு நிதியுதவியும் பண்ணுன்னு சொல்லி இதுவரையிலும் இப்போ ஒரு 6 மாதமாக தான் அந்த நிதியுதவியெல்லாம் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் 1 year. இதுவரையிலும் ஒரு மோர் தேன் 5 lakhs இதுவரையிலும் செஞ்சுருக்கோம். சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதோட பட்டியல் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்ததில் கொடுப்போம். இப்போ போன மாதத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வீல் சேர் 60,000, அதுக்கப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பிசி வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே யார்கிட்டையும் நம்ம போய் டொனேஷன் கேட்குறதில்ல. இப்போ சார் மாதிரி இருக்கிறவங்க வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறாங்க நிறையா. அந்த கொடுக்குற ஹெல்ப்பை பயன்படுத்திக்கிறோம். நமக்கு வர ரிக்வஸ்ட்லேருந்து செக்ரிகேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறோம், அவங்க அதை செய்கிறாங்க. அது மாதிரி இப்போ இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ் ட்ரஸ்ட் இருக்குது. இங்கே யாரும் டொனேட் பண்ண முடியாதப்போ அந்த ட்ரஸ்ட்லேருந்து போட்டு கவர் பண்ணுவோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிதி உதவியோடு தான் நிகழ்ச்சின்னு கொண்டு வந்துட்டோம். அது எல்லாரோட ஒத்துழைப்பு, எல்லாரும் ஊர் கூடி தேராக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் பெருமையாக இந்த பெனாக்கல் பேரவை பேர் அது ஒரு பக்கம் போகிறதுக்கு இடையில் இந்த மாதிரி இதுலேயும் நமக்கு நல்ல ஒரு ஆத்ம திருப்தி, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியிலேயே 35,000 ரூபா உதவி தரோம். அதை அவர் நூர்லா சார் அப்போ விவரம் சொல்லுவார். வந்திருக்க எல்லோருக்கும். அதே மாதிரி நெல்லை பாலு சார், அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் மதுரையிலேருந்து அவர் பண்ணுற காரியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாம் சாப்பாடு. இவர் ஒரு அன்னதான ப்ராப்ளம்னா அவர் வேற ஒரு வகையில் பயங்கரமாக செஞ்சிட்ருக்காரு. தானே 500-600 பேர் 1000 பேர்த்துக்கு செஞ்சிட்ருக்காரு. சரி, நீங்கள் போன மாதமே கேட்டிருந்தேன், அப்புறம் இந்த மாதம் வரேன்னு சொல்லி இதுக்காக ஒதுக்கி வந்திருக்காரு. உடல்நல செல்லாகட்டும் அவர் வந்திருக்காரு. இந்த இதுக்கு அதனால் அவர் முன்னிலை, அவரோட ஏற்பாடு, அந்த அவருக்கும் எங்களோட வரவேற்பு, அவங்களோட இன்ட்ரோலாம் இதில் வரும். மற்றபடி எங்கள் டீம் தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் நமக்கு ரொம்ப சகாயமாக இதுக்கு முன்னாடி இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. 150 வருஷம் ஸ்கூல் இது. இந்த சொல்லணுன்னா ஷோலாம் இங்கே தான் படித்தாராம். ஷோ மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இந்த ஸ்கூலில். இப்போ அது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அவங்க ஆதரவு தராங்க. அதில் டீச்சர் அவங்க கீர்த்தனா மேடம். அந்த எல்லாருக்கும், இந்த ஸ்கூலுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்போடு எல்லாம் ஒவ்வொரு பங்கு ஒவ்வொருத்தரும் ஆட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி.
இந்தியன் ஃப்ரண்ட்லைனர்ஸ் என்ற அமைப்புக்கு அவர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி, நான் ட்ரஸ்டி. ஸோ மேனேஜிங் ட்ரஸ்டி முழுமையாக விளக்க சொல்லிய அந்த முன்மொழிவை நான் முழுக்கமாக சொல்கிறேன். முத்துக்குமாரசாமி இந்த மாதிரி நாட்டுத்த உதவிகள் செஞ்சுக்கிட்டு வர அவர் உங்கள் பேராக்கள் பேரவையின் மூலமாக உதவி செய்கிறேன்னு விரும்பினார். அதன்படி அவர் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் கூடிய ஒரு லிஸ்ட்டை அவர்கிட்ட அனுப்புகிறோம், பயோடேட்டாவோடு அனுப்புகிறோம். அதில் ஒரு 2 பேரை தேர்வு செய்து ஏழை மாணவர்களாக தெரிவு செய்து ஒருவருக்கு 10,000 ரூபாய் என்ற வகையில் 20,000 ரூபாய் அவங்க கொடுத்துட்டு அதற்கான ரெசிப்ட் கூட நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது மகாத்மா காந்தி நூலகத்திலிருந்து தீபாவளிக்கான ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச உடைகளுக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்தது மீதி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லைனர்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்ததுமாக அது ஒரு 15,000 ரூபாய் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 35,000 ரூபாயை நலத்திட்ட உதவிகளுக்காக கொடுத்துருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்லைனர் சார்பாக நம்ம யாரிடமும் உதவி பண்ணுங்கன்னு கேட்கறதில்ல. இதனுடைய நலத்திட்ட உதவி வழங்குகின்ற பாங்கை புரிந்து கொண்டு அவரவர்களே முன்வந்து நாங்கள் உங்கள் மூலமாக வழங்க விரும்புகிறோம் என்று சொல்வதை எடுத்து கிடைச்ச தகவல்களை வைத்துத்தான் நம்ம இந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்ற வள்ளல்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தவனாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் நிறைவு பெற்று நகருகிறேன். வணக்கம். திரு நெல்லை பாலுவின் இயற்பெயர் எஸ். பாலசுப்ரமணியன். இவரின் பூர்வீகம் நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம். மதுரை கோச்சடையில் குடியிருக்கும் இவர் BA ஆங்கிலமும் MA தமிழும் படித்தவர். பள்ளி கல்லூரியில் படித்த போதே பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகளில் 450க்கும் மேற்பட்ட பரிசுகளை பெற்றிருக்கிறார். 1988ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான பேச்சு போட்டியில் வென்று உயரிய பரிசான ஜனாதிபதி விருதும் தங்கப் பதக்கம் மற்றும் பரிசும் அப்போதைய ஜனாதிபதி மேதகு ஞானி ஜெயில் சிங் அவர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. துளைக்கும் விழுதுகள், வசந்தம் எங்கள் வாசலில், கட்சி ஏகம்பம், வரலாறு வரம் தரும் வரதர், தெய்வ தரிசனம் உட்பட மொத்தம் 28 நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார். முக்கியமாக காஞ்சி மகா பெரியவர் குறித்து எழுதிய 1200 பக்கங்கள் கொண்ட நூலை முன்னாள் ஜனாதிபதி மேதகு R. வெங்கட்ராமன் அவர்களால் வெளியிட்ட சிறப்பினை உடையவர். அத்துடன் மறைந்த தமிழக முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் MGR, தமிழர் அறிஞர்கள் மாபோசி, திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், கீவாஜா திருக்குறள் முனுசாமி, குன்றக்குடி அடிகளார் உட்பட பலரிடம் பரிசும் பாராட்டும் பெற்றுள்ளார். காஞ்சி சங்கர மடத்தின் சேவா ரத்னா விருதையும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் பெற்றிருக்கிறார். மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவரான நெல்லை பாலு அக்ஷய பாத்திரம் என்ற அமைப்பின் மூலம் ரோட்டோரத்தில் வசிக்கும் வறியவர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக தினம் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கி 3 லட்சம் இந்த வாய்ப்பினை அளித்த NC மோகன்தாஸ் சாருக்கு நான் இந்த டைம்ல ரொம்பவே நன்றி கடன் பண்ணிருக்கேன். தகுதிமிக்க சான்றோர்கள் உள்ளிட்ட அவைக்கு தாழ்மையான வணக்கம். ஐயாவை பற்றி பேசுறதுக்கு 2 பக்கத்தில் இருக்குது. அதையே நாங்கள் சுருக்கி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே சுருக்க முடியாதுன்றனால பேசிடுறேன். நான் மன்னிக்கணும். உங்களை பற்றி 2 பக்கத்துக்கு மேலே இருக்குது, பேசிடுறேன். ஐயா ரமேஷ் பிரபா அவர்கள் புகழ்பெற்ற ஊடகவியலாளர், கல்வியாளர், தொழிலதிபர், கேலக்ஸி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், சென்னை AM ஜெயின் கல்லூரி. சுருக்குனா இதை எடுத்துருங்க ஃபுல்லாக. சுருக்க வேண்டாம். இது அதே தான் சார். சுருக்க வேண்டாம். சுருக்கலை. நீங்கள் சுருக்குறேன்னு அதுக்காக நீங்கள் சொன்னது தான் படிச்சுட்டு சார். ஐயா ரமேஷ் பிரபா சார் பார்த்தீங்களா, NCM எதையும் குறைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எதுவும் குறைக்கல, ஃபுல்லாக தான் பேசுகிறேன். ஏற்கனவே சுருக்கி தான் உங்ககிட்ட நீங்க வேற சுருக்குறீங்களேன்னு யோசிச்சு அவரு யோசிச்சாரு, நானும் யோசிச்சேன். அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக அது சரி சரி கண்டிப்பாக அதை செய்யலை சார். முழுசாக தான் நான் படிக்கிறேன். திரு ரமேஷ் பிரபா அவர்கள் புகழ்பெற்ற ஊடகவியலாளர், கல்வியாளர், தொழிலதிபர், கேலக்ஸி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், சென்னை AM ஜெயின் கல்லூரி BSc கெமிஸ்ட்ரி படித்தவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் படித்த அண்ணா பல்கலைக்கழக MIT கல்லூரியில் BTech ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பயின்றவர், மேலாண்மை படிப்புக்கு புகழ்பெற்ற IIM கல்கத்தாவில் MBA மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் முடித்தவர், கிளாரியான்
புல்கா, தட்டாராம் போன்ற புகழ்பெற்ற அகில இந்திய விளம்பர நிறுவனங்களில் பணிபுரிந்த பிறகு 1995ஆம் ஆண்டு தனது கேலக்ஸி குழுமத்தை துவக்கினார். இவர் ஒரு மார்க்கெட்டிங் நிபுணர், விளம்பர வித்தகர். சக்தி மசாலா, லலிதா ஜுவல்லரி போன்ற புகழ்பெற்ற பிராண்டுகளின் வெற்றிக்கு பின்னணியில் இருப்பவர். தமிழகத்தின் முன்னோடி அரசியல் வியூக வகுப்பாளர். 2004 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 40க்கு 40 ஜெயித்ததற்கும் 2006 கலைஞர் தமிழர் முதல்வரானதற்கும் பின்னணி வியூகங்கள் அமைத்து களப்பணியாற்றியவர். 1993 சன் டிவி தொடங்கிய போது முதல் நாள் முதல் நிகழ்ச்சி முதல் அறிவிப்பாளராக வார்த்தை விளையாட்டு என்கிற நிகழ்ச்சி மூலம் ரமேஷ் பிரபா அறிமுகமானார். பிறகு வணக்கம் தமிழம் மற்றும் சந்தித்தவெளி நிகழ்ச்சிகள் மூலமாக 20 வருடங்கள் தினசரி ஒரு விருந்தினரை சந்தித்து இந்தியாவில் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சாதனையாக 6000 சிறப்பு விருந்தினர்களை பேட்டி கண்டிருக்கிறார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இயக்குநராக 1000 வாரங்கள் நடந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி மூலமாக சுமார் 20 திரைப்பட பின்னணி பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். 7 தொலைக்காட்சி சேனல்களை கொண்ட கலைஞர் டிவி குழுமத்தின் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். SRM கல்வி குழுமம் மீடியாவில் நுழைய காரணமாக இருந்து புதிய தலைமுறையை உருவாக்கியவர். அடுத்து இவருடைய சமீபத்திய மீடியா சாதனை தமிழ் ஜனம் செய்தி சேனலை உருவாக்கியது. ரமேஷ் பிரபாவின் இன்னொரு முகம் கல்வியாளர், கல்வி சார்ந்த எழுத்துக்களில் தொடங்கி பிறகு தினமலர் நடத்தும் ஜெயித்து காட்டுவோம், வழிகாட்டி, உங்களால் முடியும் ஆகிய கல்வி நிகழ்ச்சிகளின் மூலமாக கடந்த 30 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். கைத்தட்டலாம் சார். இங்கு நிகழ்ச்சிகளை இந்து, ஆங்கில இதழ், தமிழ் நாளிதழ், ஆனந்த விகடன், தினத்தந்தி, ரேடியோ சிட்டி ஆகிய ஊடக நிறுவனங்களுக்கும் நடத்தி கொடுத்திருக்கிறார். ஆனந்த விகடனின் மாணவ நிருபராக தொடங்கி ஜூனியர் விகடனில் எழுதிய பிஸ்னஸ் பக்கம் மூலமாக தமிழின் முதல் பிஸ்னஸ் எழுத்தாளர் என்ற பெருமை ரமேஷ் பிரபாவுக்கு உண்டு. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், ஜூனியர் போஸ்ட், குமுதம், ஸ்நேகிதி, நக்கீரன், குங்குமம், தினகரன், எதையும் விட்டு வைக்கல என அனைத்து புகழ்பெற்ற பத்திரிகைகளும் இவரது கல்வி மற்றும் பிஸ்னஸ் தொடர்கள் வந்திருக்கின்றன. 10க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் வணிகம் சார்ந்த நூல்களை எழுதியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பழைய திருச்சி மாவட்டம் உள்ள மேலப்புலியூர் கிராமம் இவரது சொந்த ஊர். தான் முதல் தலைமுறை விவசாய குடும்பத்தில் பிறந்து அரச பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர் என்பதில் பெருமை கொள்கிறார் ரமேஷ் பிரபா. 100 வயதை தொட்டு தனது கிராமத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா சீதாலட்சுமி மாணிக்கம் அவர்களுக்கு அம்மா 100 என்ற புத்தகம் வெளியிட்டு ஊர் மக்களை அழைத்து விழா எடுத்து விருந்து கொடுத்திருக்கிறார். இவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மனைவி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ரமேஷ் கேலக்ஸி குழுமத்தின் இயக்குநராக உள்ளார். அதோடு இவர் இயக்கிய சக்தி மசாலா சமையல் என்கிற சமையல் நிகழ்ச்சி ஆயிரங்கள் ஒளிபரப்பாக்கி சாதனை படைத்திருக்கிறது. ஒரே மகள் இனியா ஊடகத்துறை சார்ந்த உயர்கல்வியை லண்டனில் படித்துவிட்டு சென்னையில் ஆப்பி யூனிகான் என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். வாய்ப்புக்கு நன்றி. கேலக்ஸி நிறுவனம் எது சார்ந்த விளம்பரங்களை செய்கிறீர்கள், மற்றவர்களை எப்படி ப்ரமோட் செய்கிறீர்கள் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாமா? கேலக்ஸியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடாக எதுவும் கிடையாது. ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரியான நிறுவனங்களே எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட்ஸ் லைக் சக்தி மசாலா அதையுமே எடுத்துக்கிறோம். அடிப்படை என்னென்னா மார்க்கெட்டிங், அதுதான் பேக்ரவுண்ட். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் இந்த விளம்பரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கிரியேட்டிவ் சார்ந்ததா மட்டும் நினைக்கிறாங்க. கிரியேட்டிவ் சார்ந்ததா எப்பவுமே ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். ஒரு விளம்பரத்தால் ஒரு ப்ராடக்டை வித்துட முடியாது. அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது காலப்போக்கில் இது பண்ணும். விளம்பரம் ஊக்குவிக்கும், அவ்வளோதான். அப்போ நிறைய நேரங்களில் அந்த கிரியேட்டிவாக மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, மார்க்கெட்டிங் அடிப்படை வேணும். உதாரணமாக இப்போ திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வருவார், சார் நாங்கள் ஒரு ஹொசைரி பிராண்டு லான்ச் பண்ணுறோம், 5 கோடி ரூபா பட்ஜெட் வச்சுருக்கோம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் அப்படிம்பார். நான் உடனே கேட்பேன், உங்களுக்கு இப்போ எங்கெல்லாம் அவைலபிள் அப்படிம்பேன். 6 மாவட்டத்தில் அவைலபிள் சார் பாரு. இந்த சேட்டலைட்டில் போட்டினா 58 கண்ட்ரிக்கு போகும். 32 மாவட்டத்தில் உனக்கு நெகட்டிவ் இமேஜ் வரும். கடையில் போய் கேட்பான், அது இல்லைன்னு சொல்லி திரும்பி வருவாங்க. அந்த 32 ரெடி பண்ணிக்கிட்டு வாங்க, அன்னைக்கு நம்ம இதை செய்வோம். ஆனால் அதுலேயும் முட்டையா கோழியாங்கிற பிரச்சனை இருக்குது.
அந்த 32க்கு நீங்கள் டீலர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவன் டிவிடியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் தான் டீலர்ஷிப் எடுப்பான். அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் தெளிச்சு விடணும், லேசாக தெளிச்சு விட்டு அந்த டீலர்லாம் அப்பாயிண்ட் பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்த ஹை பட்ஜெட். ஸோ இது ப்ராடக்ட்ஸ் வந்தது. சர்வீசஸ் வந்து நான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உதாரணம் சொன்னேன். ஒரு சர்வீஸ் இது பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேர்ல்ட் பேங்க் ஃபண்டிங்கில் வந்த அந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் கேம்பெயினை மிகப்பெரிய அளவில் பண்ணி விருது வாங்கினேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட முடியாது. சென்சிட்டிவ், நம்ம பேச வேண்டிய விஷயமே சென்சிட்டிவ், அதை சென்சிட்டிவாக சொல்லணும், அதே நேரத்தில் எடுபடணும். ஸோ அந்த கேம்பெயினில் நான் வந்து பண்ணேன். ஸோ இப்போ என்னோட உயரமாக இருந்ததுனாக்க என்னோட நேட்டிவிட்டி, என்னுடைய புரிதல் அது உதவியமாக இருந்தது. பிகாஸ் என்னோட வந்து மல்டிநேஷ்னல் ஏஜென்சிஸ் போட்டி போட்டாங்க, ஒரு ஆல் இண்டியா ஏஜென்சி போட்டி போடுறாங்க. அந்த போட்டி போடும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, ஒரு கவுண்டமணி செந்தில் வச்சு ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் திருப்பி யாரு கவுண்டமணி அப்படின்னு கேட்குறாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு, அவரோட எலிஜிபிலிட்டி முடிஞ்சு. இப்படி 3 பேர் காலியானாங்க. நான் அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே சாத்தியம் இல்லைங்கிறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அப்படி எடுத்தா அது எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படி எடுக்கவே முடியாது, அப்படி பட்ஜெட் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாரு, கவுண்டமணிக்கு கொள்கை டெலிவிஷனில் பேட்டி கொடுக்கறதுல எதுலேயும் அப்பியர் ஆகிறதுங்கிறதுல கொள்கை, செந்தில் மட்டும் எடுத்தா எவ்வளோ, அதனால அப்படி சாத்தியம் இல்லை. இந்த நேட்டிவிட்டி புரிதல் தான் வந்து நம்மளை அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து, பட் அதை ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ அடிப்படை என்னோட மார்க்கெட்டிங் பேஸுங்கிறது இவங்களுக்கு அது வசதி. இப்போ நீங்கள் சக்தி மசாலா இன்றைக்கும் பார்க்குறீங்க, சோஷியல் சர்வீஸ் அட்வர்டைஸிங் ஹெவி. நீங்கள் அவங்களோட தாண்டி மரம் வளர்ப்போம், மழைநீர் சேகரிப்போம், இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவோம், இதெல்லாம் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு. சோஷியல் சர்வீஸ் அட்வர்டைஸிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமேஜ் தானாக வந்து, நீ என் பொருளை வாங்கினே சொல்ல வேண்டியது, இவ்வளவு நல்லவங்க செய்கிற பொருளை வாங்கிட்டு போவோமே அப்படிங்கிற மெசேஜ் அதில் உள்ளடக்கி இருக்கிற ஒரு மெசேஜ். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு சிறப்பு. பெரும்பாலான வெளிநாடுகளில் ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறது 6 வயதுக்கு மேல் தான். 100% கல்வி அறிவு உள்ள பின்லாந்து நாடு, அங்கே வந்து 7 வயதில் தான் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இப்போ அண்மையில் விட கேரளாவில் 5லேருந்து 6 வயதிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 2.5 வயதிலேயே ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம். இதை பற்றி உங்கள் கருத்து? இது ஆரோக்கியமான இதை பற்றி சொந்த அனுபவம் தான் சொல்ல முடியும். நான்லாம் 3 வயசில் ஸ்கூலில் சேர்ந்தவன். அப்போல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரரோ தெரிஞ்சவர் தான் ஹெட்மாஸ்டராக இருப்பார். என்னோட டேட் ஆஃப் பர்த் 2 வருஷம் தள்ளி 5ன்னு போட்டு 3 வயசில் சேர்த்துருப்பாங்க. எந்த குறையும் இல்லை, நான் பிரமாதமாக படித்தேன், எல்லா இடத்துலையும் ஸ்காலராக வந்தேன், எல்லா இடத்துலையும் டாப்பில் வந்தேன். குறைந்த வயதில் சேர்க்கறதுல எந்த தவறுமே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் சார், என்னுடைய பெயர் சங்கர், நங்கநல்லூர்லேருந்து வருகிறேன். நீங்கள் வந்து போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தீங்க சொன்னீங்க, ஒரு பர்டிகுலர் கட்சிக்கும் இது பண்ணின்னு சொன்னீங்க. ஸோ இதில் சொல்லும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் ஆகிடுது. இப்போ வர எல்லாமே பிஜேபியாக இருக்கட்டும், கட்சியாக இருந்தாலும் அது இல்லாமல் பண்ணுறதில்ல. பட் இது வந்து நீங்கள் தான் முதல் ஆரம்பிச்சிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதான் பின்னாடியில் வேறு ஸ்டேட்டில் இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் பர்டிகுலர் கட்சி கொடுக்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, அந்த நீங்கள் கொடுத்த இது இருக்கும்போது அதனால உங்களுக்கு நிறையா நிறையா சக்ஸஸ் இருந்ததா இல்லை ஃபெயில்யூஸாக இருந்ததா? இல்லை, நான் 2 ஹேண்டில் பண்ணேன், 2மே 100% ரிசல்ட் தான். 40 out of 40 சிஎம், அதுக்கு கீழே ரிசல்ட், மேலே ஒன்றும் ரிசல்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும், இதை 2 விதமாக பார்க்கணும். இவங்க வந்து பல மாநிலங்களில் புதிதாக தொடங்கப்படுற கட்சிகளுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அரிச்சுவடியிலேருந்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து, பூத்துலேருந்து எல்லாம் சொல்லி ஆகணும். இவங்க அதை தமிழ்நாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. இங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டு இதெல்லாம் பிரித்து மேஞ்ச கட்சிகள். இங்கே வந்து நீங்கள் வந்து இனிமே ஒன்றும் அடிப்படையிலேருந்து எதையுமே கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உங்களுக்கு வேணால் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க. இங்கே எங்கேன்னு கேட்டிங்கனாக்க, எதை எடுக்கணும், இது இப்போ இந்த ஸ்டேஜில் எடுபடும் எந்த இஷ்யூங்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கணும். இந்த மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மார்க்கெட் ரிசர்ச்சில் ஸ்டடி பண்ணும்போது அன்பயஸ்டாக ஸ்டடி பண்ணணும். திரும்ப நீங்கள் உங்கள் ஆட்களையே இம்ப்ளான்ட் பண்ணி சூப்பர்னு சொல்ல வைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதில் ஒரு நேர்மையான விலை போகாத மார்க்கெட் ஏஜென்சி அந்த சர்வே எடுக்கணும். எடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுவாங்க, 2ஆக பிரிப்பாங்க அதை. ஒன்று ஆன் த ஹோல் பிரச்சனைகள்,
என்ன கட்ட பஞ்சாயத்து நிறையா நடக்குது, லா அண்ட் ஆர்டரு இதுவாக இருக்குது, இது மாதிரி ஆன் த ஹோல் சொல்லிடுவாங்க கொஞ்சம். தென் ஹோல் மட்டும் பார்த்தாது, தொகுதி ஸ்பெசிஃபிக் நிறையா இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலைஞர்கிட்ட வந்து ஒரு போஸ்டர் நாங்கள் அப்ரூவல் வாங்குறது படாத பாடுபடுவோம் அப்படின்னாங்க. 45 போஸ்டர் அப்ரூவ் வாங்கினேன். காரணம் 400 கொடுத்தேன். 400 கொடுத்தேன்னா நாங்குநேரியில் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளாக டிலே ஆகிட்டு இருக்கு, தனி போஸ்டர் அது நாங்குநேரியில் மட்டும் தான் ஒட்டுவோம். திருத்துறைப்பூண்டி கம்யூனிஸ்ட் பெல்ட்டு சிவப்பு கலரில் தான் போஸ்டர் இருக்கும், வாணியம்பாடியில் பச்சை கலர் தான் இருக்கும். இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த தொகுதி ஸ்பெசிஃபிக்ஸை நம்ம கொஞ்சம் பல நேரங்களில் மறந்துடுறோம். எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அதை வந்து இந்த ஏஜென்சிகள் செய்யணும். அதுக்கு பிறகு கிரியேட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கிரியேட்டிவ்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவங்க எல்லாரும் ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் பண்ணி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவானுங்க. நேட்டிவிட்டிக்கு சுத்தமாக எடுபடாது, இங்கே ஒட்டவே ஒட்டாது. அது நம்ம நேட்டிவிட்டிக்கு கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேஷன் வந்து இங்கே தமிழில் இருக்கும்போதும் இந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டு இது சார்ந்து நம்ம பண்ணும்போது எடுபடும் ஒன்று. இன்னொன்று வந்து நான் பண்ணாத விஷயம், நான் எப்பவுமே பிலோ த பெல்ட் போனது கிடையாது. பர்சனல் அட்டாக்கோ தரைக்குறவான விஷயங்களோ ரசிக்க வேணா பயன்படுமே தவிர ஓட்டுக்கு பயன்படாது. அதில் தெளிவாக இருக்கணும். எல்லாரும் விவரமானவர்கள், எல்லாரும் அறிவாளிகள், அறிவு சார்ந்து மட்டும்தான் இயங்குவாங்க. அதனால் அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் எதை சொல்கிறீங்கிறதுல. ப்ளஸ் வந்து இன்றைக்கு வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன். 2004க்கும் இன்றைக்கி இருக்கிற வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்கிற அட்வான்டேஜ் இமீடியட் ரீச், டிஜிட்டலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் யாரை வேணாலும் யார் வேணாலும் காலி பண்ணிடலாம், திருப்பி மறுப்பு சொல்ல அவங்களுக்கு வழி இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு சேத்தவாரி இறைக்கிறதும் சீப்பான இதுகள் பண்ணுறதோ, இதை நடவடிக்கை எடுத்தோ கோர்ட்டில் போட்டோ இது பண்ணியோ அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் இந்த கண் முன்னால் உங்கள் வயசுக்கு பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கூட நான் கேட்டுப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இந்த இது வந்து கொஞ்சம் டஃப் டு ஹேண்டில். சரி, இன்றைக்கி எலெக்ஷனுக்கு யார் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ். இன்றைக்கி டிசைடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ், நெக்ஸ்ட் இருக்கிற அந்த யங் ஜென்ரேஷன், இந்த 2 பேரும் டிசைடிங். இவங்களை ரீச் பண்ணுறதோ இவங்களை சொல்லி வைக்கிறதோ டோட்டலாக சிரமமாக இருக்குது. ஏன்னாக்க இன்னைக்கு வந்து ஒரு திமுக மாதிரி இவங்க சிரமப்படுறாங்களேன்னா கூட இந்த தலைமுறைக்கு கொள்கைகளை கொண்டு வந்து சேர்க்கலை, இந்த தலைமுறைக்கு பெரியார் என்னன்னு சொல்ல, இந்த தலைமுறைக்கு திராவிடத்தை புரிய வைக்கல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த தலைமுறைக்கு புரிய வைக்கிறதுக்கான சேலஞ்சஸ்ங்கிறது நிறைய கணிசமாக இருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சஸ். நீங்கள் கல்வி ஆலோசகர் என்ற முறையில் உங்களுக்கு ஒரு சமீபத்திய நிகழ்வை பற்றிய கேள்வி. அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் படிப்பதில் மிகப்பெரிய சவால்களை இந்த வருடம் சந்தித்திருக்கிறார்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்களுடைய பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டார்மர் வந்து 9 பல்கலைக்கழகத்தோட இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. வெகு விரைவில் அமெரிக்கன் பல்கலைக்கழகம் இங்கே வந்து சேரும். ஏனென்றால் நாம் அங்கு போகவில்லை என்றால் அவர்கள் இங்கு வருவார்கள். இது மாதிரி நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் என்னன்னு சொல்றேன் இந்த இந்தியாவில் வருவதால் நமது கல்வியின் தரம் உயருமா, மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குமா? ஓகே, அதை பற்றி என் கேள்வி. இரண்டாவது, அம்மா 100 என்ற உங்கள் புத்தகத்தை நான் எப்படி பெறுவது? ஓகே, அது தனிப்பட்டு நம்ம பேசிக்கலாம் 2 பேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து இனிமேல் வெளிநாட்டிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வந்துதான் கல்வி உயர வேண்டும் என்கிற நிலையில் இந்தியா இல்லை. அடிப்படை முதல் அது ஒரு தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய கல்வித்தரம் எல்லாத்தையும் வேற சிறந்த ஒரு தரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஆளுங்களுக்கு போதையே அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுங்கிறதுக்கு தானே தவிர அவன் இங்கே வந்தான்னா மரியாதை கிடையாது. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணுங்கிறதுக்கு நான் போகல, அமெரிக்கா போகணுங்கிறதுக்காக நான் போகிறேன். தான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் சொன்ன 9 பல்கலைக்கழகங்கள் யூகே சார்ந்து இன்னைக்கு அவர் சாமர் வந்து சைன் பண்ணியிருக்கிறது. யூகே நமக்கு வந்து வெரி பாப்புலர் டெஸ்டினேஷன் ஆல்ரெடி. ஏன் பாப்புலர் டெஸ்டினேஷன்னா அவன் தான் 1 இயர் ப்ரோக்ராம் நிறைய வச்சிருக்கான் போஸ்ட் கிராஜுவேட்டில். நீங்கள் அமெரிக்கா எல்லாமே போனீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம். யூகேல மட்டும்தான் MBA வேணுமா 1 இயர், MS வேணுமா 1 இயர், MSc வேணுமா 1 இயர், MA வேணுமா 1 இயர்.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க அங்கே போனீங்கன்னா நம்ம ஊர் எஸ்ஆர்எம் லெவலுக்கு தான் அங்கே ஆட்கள் இருக்குது, நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இங்கே வர்றது பயனளிக்கும், அவங்களுக்கு பயனளிக்கும், அது இதாகும். எங்கே ஒரு சாத்தியம், எதிர்கால சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஒரு செமஸ்டர் நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டு வரலாம், ஒரு செமஸ்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆகும். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், ப்ளஸ் வந்து இது ஃபீசிபிலிட்டி அதிகம். அதனால் இது எடுபடும். எனக்கு இன்னொரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. இந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டு படித்தவர்களில் அமெரிக்காவுக்கு உதவிட்டு இருக்கிற சதவீதம் தான் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என் பேர் சிதம்பரம் நடராஜன். நான் வந்து ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். கிரேட். உங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. எக்ஸலண்ட். என்னோட கேள்வி ஆனால் வந்து அட்வர்டைஸிங் பற்றி. நம்ம தமிழ்நாடு அட்வர்டைஸிங், நான் டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது முதல்ல ஒரு பாட்டோட ஒரு டான்ஸு, இது வந்து டெலிவிஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், இல்லை மசாலா ஐட்டம், சாப்பாடு எதுவாக இருந்தாலும் டெம்ப்ளேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல ஒரு பாட்டு, டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த பிராண்ட் நேமோட முடிஞ்சு போயிடுது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டோட நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன், லட்சணம்னே சொல்வேன் நான் இதை. ஆனால் இதே வந்து நான் பாம்பே அட்வர்டைஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் இருந்திருக்கீங்க, கிளாரினில் இருந்திருக்கீங்க, அங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் நிறைய. அதாவது அந்த ப்ராடக்டோட மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறான், இவன் வந்து வெறும் பிராண்ட் நேம் வந்து. இதுக்கு காரணம் என்ன? நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரசனையிலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் தாழ்ந்து போன ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு இருக்கோமா அட்வர்டைசிங் ஏஜென்சியில்? இது இதே சமயத்தில் நான் வந்து உங்களுக்கு எஸ்வி ரமனோட நரசூஸ் காஃபி அட்வர்டைஸ்மெண்ட் ரிமைண்ட் பண்ண சொல்கிறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த கிளாசிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவரில். பிரமாதமாக அதை கம்யூனிகேட் பண்ணிப்பார். இதானால் நடந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதனோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அட்வர்டைசிங் ஏஜென்சி, அட்வர்டைசிங் பிஸ்னஸ், இந்த ஏஐயோட வரவுனால 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இட்ஸ் கோயிங் டு பி an enabler, தி அதர் ஒன் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி a disruptor. இந்த 2 இஷ்யூஸையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏன் ஒரே டான்ஸாக இருக்குது, பாம்பே அட்வர்டைஸ்மெண்ட்ஸு பெட்டராக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்கிறேன், தமிழ்நாடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன விமர்சனத்தை ஒத்துக்கிறேன். பாம்பே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் அதை விட மோசமான இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. அங்கே டான்ஸ் இல்லை, வேற ஒரு பேட்டர்ன், நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாதையே பண்ணிகிட்டு இருக்காரு. அது அங்கே இருக்கிற நெகட்டிவ். காரணம், இப்போ ஒரு ஹிந்தி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ராகுல் அப்படின்னு ஒரு பேரை யூஸ் பண்ணுறான். ராகுல் அங்கே காமன். இங்கே அதை ரவின்னு மாற்றுறதுக்கு எட்டனா செலவு கிடையாது, டப்பிங் தான். இங்கேயே ராகுல் அப்படிம்பா, நமக்கு அது சம்மந்தமே இல்லை. ஸோ அதை மட்டும் நான் அவனுக்கும் அந்த பேட்டர்ன் இருக்குது. இங்கே இந்த டான்ஸ் பேட்டர்னுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன காரணம் தான். என்னை மாதிரி மார்க்கெட்டிங் பின்புலம் உள்ளவர்கள் இந்த பிஸ்னஸில் இறங்குறதை தாண்டி கேமரா எடுத்தவங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அவங்களுக்கு இருக்கிற ஈஸியஸ்ட் ஃபர்னிச்சர்னுக்குன்னா ஒரு 8 பேரை டான்ஸ் ஆட விடு, ஜவுளி கடைக்குன்னா 8. நீங்கள் இன்னைக்கு வர ஜவுளி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கடைசியில் அந்த லோகோவை எடுத்து இதை எடுத்து அதுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு பொருந்தும், அதை எடுத்து இதுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு பொருந்தும். இது வந்து ஈஸி, அதான் விஷயம். மற்றதுக்கு நான் மண்டையை பிச்சுக்கணும், கான்செப்ட் உருவாக்கணும், அறிவுபூர்வமாக யோசிக்கணும், அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு ஒரு மாடலிங் பண்ணும், அதுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணும். இருக்கிறதுலே ஈஸி இது பண்ணுறது. அப்போ இதில் யார் மாறணும்னா முதலாளிகள் தான் மாறணும், அந்த கடை முதலாளிகள் தான் மாறணும். புரியுதுங்களா? சமயத்தில் எத்திக்ஸ்னு இப்போ என் லைனில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டு டீல் பண்ணிட்டு, சக்தி மசாலா டீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆச்சி மசாலா வந்து என்கிட்ட நான் எடுக்கக்கூடாது. எத்திக்கலி இட்ஸ் எ காம்படிட்டர். ஐ எம் நாட் சப்போஸ் டு, பிகாஸ் ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அபவுட் சக்தி மசாலா. திஸ் நாட் மை பிஸ்னஸ் எத்திக்ஸ். வேற இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே விளம்பர ப்ரொடியூசரு இந்த ஜவுளி கடைக்கும் அவர் தான் எடுப்பார், அந்த ஜவுளி கடைக்கும் அவர் தான் எடுப்பார், இன்னொரு ஜவுளி கடைக்கும் 3க்கும் அவர் தான் எடுப்பார். ஸோ அந்த இது வந்து ஒரு மைண்ட் செட் வந்து இவங்க கிட்ட இருந்து மாறணும். ஏன்னா அதில் என்ன எடுபடாதுன்னா, இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ன் நீங்கள் நிறைய யோசிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ன் சீரியல் வரும்போது அந்த பிரேக்கில் தான் எந்திரிச்சு போய் நான் மற்ற வேலையை கேட்க பார்க்குறேன். போய் கேஸை நிறுத்துறேன், அங்கே ஒன்று சுட வச்சுட்டு வரேன். அவங்களுக்கு அதுதான் பிரேக். பட் வேறஸ் அந்த ஆடியோ அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த டான்ஸை நான் பார்க்க போகிறதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு அறிவுபூர்வமான டைலாக் இருந்தாலும் அங்கே காதலையாவது விழும். ஸோ அந்த வகையிலையும் இட்ஸ் எ ஃபெயிலியர்.
பட் இட்ஸ் அ வெரி வெரி ராங் திங். வாட் யூ செட், ஐ அக்ரி 500%. அதே பாம்பேயில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்க, இன்னும் கொஞ்சம் நேட்டிவிட்டி சார்ந்து பண்ணணும், ப்ளஸ் ரீஜனலாக கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கு. அவங்க இந்த டப் பண்ணும்போது ஏன் அவ்வளவு மோசமான தமிழ் யூஸ் பண்றாங்க? ஏன்னா நோகாம நோன்பு கும்பிடுறது, அங்க இருக்கிறவனை வச்சே எழுதுறது, அங்க இருக்கிறவனை வச்சே வாய்ஸ் பண்றது. ஆஃப்டர் ஆல் ஒரு சென்னைக்கு கொடுத்து வரதுக்கு என்ன ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். அங்க இருந்தே பண்றது, எல்லாத்தையும் வந்து ஜுனூன் டைலாக்கா எழுதுறது, அங்க ஸ்டைல்லையே பண்றது, அந்த இதுலயே பண்றது. அது ஒரு தப்பா. சில ப்ராடக்ட்ஸ் நான் சொல்றேனே, ஹமாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் செல்லிங் தமிழ்நாடு. அப்போ உன் பட்ஜெட்டுக்கு நீ தமிழில் ஒரு அழகாக நேட்டிவிட்டியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலாம், மெனக்கட்டுறது கிடையாது. அங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்திலேயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை டப் பண்ண முயற்சி பண்ணுறது. இன்ஃபேக்ட் இந்த விமர்சனத்தை வந்து நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கேம்பெயினுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் எல்லாமே தமிழில் தயாரித்து வரும், நீங்கள் எல்லா பாதி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இங்கே ஹிந்திலேயே கொண்டாந்து போடுறீங்க, 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதில் அதிகபட்சம் மோடிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, அவ்வளோதான். அப்போ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னா அது எந்த செலவு கிடையாது. அவனுக்கு ஏஜென்சிக்காரனுக்கு வேலை ஈஸி, ஏன்னா அவன் டெல்லிக்காரன், அவனுக்கு அங்கே ஒன்று பண்ணி அப்படியே அடிச்சு விடுறது வேலை ஈஸி. இதுக்கு மெனக்கடணும், இவங்க தான் அதை வலியுறுத்தணும். ஏஐ பற்றி சொல்லும்போது நீங்கள் மேனேஜ்மெண்ட்டும் அட்வர்டைஸிங்கே விட்டுருங்க. கடைசியாக ஒரு அனானிஸ்டில் ஒரு செமினார் நடந்தது. அந்த செமினார் எதுக்காகனாக்க, நான் இன்னைக்கு கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் நெக்லெக்ட் ஆகுது. எல்லா பேரும் கவுன்சிலிங்கில் 1,75,000 பேர் அப்ளை பண்ணால் 1,75,000 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை ஏஐ வேணும், மெக்கானிக்கல் யார் எடுக்கிறது, சிவிலை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு நம்ம இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னசென்ட் திவ்யா மேடம், அவங்க தான் இப்போ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து ஒரு மாடரேட் பண்ணி ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த செமினாரில் பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரி பர்சன் பண்ணாங்க. நான் எஜுகேஷனிஸ்டாக நான் போய் உட்காந்தேன். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஏஐங்கிறது தனிப்பட்ட விஷயமே கிடையாது, தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க முடியாது. எதிர்காலத்தில் என்னன்னா ஏஐ இன் மெக்கானிக்கல், ஏஐ இன் சிவில், ஏஐ இன் எலக்ட்ரானிக்ஸ், ஏஐ இன் அட்வர்டைசிங், இது மட்டும்தான் சாத்தியம். அப்போ அதை எங்கே பயன்படுத்தணுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னா, ஏஐ வந்து ஒரு பேட்டர்னை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு ஆள். நான் உதாரணமாக என்னுடைய டாக்டருக்கு அந்த லண்டன் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ப்ராஜெக்ட், என் டாக்டர் கேட்குது, அப்பா ஒரு கோட் எடுக்கணும், வால்ட் டிஸ்னியோட ஒரு கோட் ஒன்று எடுங்க, மேலே கவர் பேஜில் போடணும் அப்படிங்குது. ஏஐட்ட சொல்லி எடுத்துட்டோம். இன்னொரு கோட் எடுக்கணுங்கிற, திரும்ப அதே கோட்டை கொடுத்து இவர் பேர் போட்டு கொடுக்குது. அப்போ இதுதான் அது செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலை. சமீபத்தில் நடந்த இன்னொரு இது நீங்கள் நியூஸ் ஐட்டத்தில் படிச்சிருப்பீங்க. ஒரு கோர்ட்டு தீர்ப்பே இதன் அடிப்படையில் தப்பான தீர்ப்பு, எல்லாமே அது கொடுத்த டேட்டா எல்லாமே தப்பு, கோர்ட்டு தீர்ப்பே தப்பான தீர்ப்பு. அப்போ இந்த கன்சல்டன்சி பிஸ்னஸுக்கு இது மோசமாக பாதிக்குது. டெலாய்ட் இதை ஒரு பயன்படுத்தி கிளைண்ட்டுக்கு மோசமான ரிசல்ட் வந்து இப்போ ஒரு இது வந்திருக்கு. ஸோ அதனால் ஏஐ வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணும், இட் கே நாட் சப்ஸ்டிடியூட். எக்ஸாக்ட். சார் வணக்கம், நான் சந்திரபோஸு. அதாவது நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து நான் ரொம்ப என்னை வந்து ஆச்சரியப்பட்டு நான் அந்த கேள்வியை கேட்குறேன். பிஸ்னஸை பற்றியோ இதை பற்றியெல்லாம் பர்சனலாக நானும் உங்களை மாதிரி பெரம்பலூர் பாடாலூரில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். ஆனால் நான் படிக்கும்போது ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்துட்டு ஒரு வேலையில் இருந்தாவே அந்த கிராமத்தில் வரும்போது அப்படியே தோலை நிமித்திக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் அப்படியே ஒரு பெரிய மிதப்பில் போவாங்க, நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. பட் நீங்கள் வந்து டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் எம்ஐடியில் ஒரு பிடெக் படிச்சுட்டு ஐஏஎம்லலாம் படிச்சுட்டு நீங்கள் எப்படி அந்த வாட் குவாலிட்டி இன் யூ விச் மேட் யூ டு என்டர் இன்டு த மீடியா, அதுலேயும் நீங்கள் வந்து கலக்கியிருக்கீங்க நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்யம் அந்த மாதிரி ஒரு எந்த குவாலிட்டி அதுக்கு வந்து ஒரு பெரிய குவாலிட்டி வேணும். ஹாஸ்யம் வந்து ஓகே நான் சொல்கிறேன். ஹாஸ்யம் வந்து எனக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு நிறைய உண்டு. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஆல் அலாங் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறது, பல இடங்களில் உதவுறது, இது எல்லாமே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான். அது இயல்பாக வரக்கூடியது, டப்பு நேரத்தில் வரக்கூடியது, இது ஒரு பகுதி. நீங்கள் அந்த பின்னணி கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிராட்டப் ஒரு காரணம். உதாரணமாக என்னுடைய தாத்தா காலத்தில் ஃபில்தி ரிச், ஒரு வயலில் விளையிறது எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிற 20 மாடியில் காய வச்சாதான் தானியம் அந்த வருஷம் காய வைக்கும். அவ்வளோ பெரிய மிராஸ்தார். வீட்டில் பால் மாடு 100லேருந்து 120 மாடுகள். அந்த மாடு எந்த தொட்டியில் தண்ணி குடிக்குமோ அதில் தான் பாலே பீச்சருது. இந்த எக்ஸ்ட்ரீம்
தாத்தா, நான் ஸ்கூல் படிக்கும்போது சோத்துக்கு இல்லை. ஒரு சைக்கிள் வரும் பாருங்க, எல்லா ஃபேமிலியிலும் ஒரு சைக்கிள் இப்படி இருந்து இப்படி வரும் பாருங்க. நம்பவே யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நம்மளாம் இந்த லெவலில் இருந்த ஃபேமிலி. அப்போ என்னுடைய 8 வரைக்கும் என்னோட கிராமம், 9, 10, 11 பக்கத்தில் குறும்பலூர்னு ஒரு கிராமம். 9வது வரைக்கும் சைக்கிளில் போகிறேன். 10, 11க்கு அந்த சைக்கிளையும் விற்க வேண்டிய சூழல். நடந்து போகிறேன் 6 கிலோமீட்டர் சோளக்காட்டில் ஒத்தையடி பாதையில் நடந்து காலையில் போயிட்டு இந்த சாயந்தரம் 6 கிலோமீட்டர். யாராவது ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்லான்னா எனக்கு ப்ரையாரிட்டி, ஏன்னா நான் நடந்து போகிறேன். பழைய சோறு தான், வேறு எதுவும் கிடையாது. பழைய சோறு இவனுக்கு கொடுக்கலாம், ஏன்னா இவன் நடந்து போயிட்டு வரான். ப்ரையாரிட்டி. 25 காசு என்னைக்காவது கிடைக்கும், கால் சட்டை பையில் வச்சுக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் இது அவமானம், அதனால் இந்த சாப்பிட்டு வரேன்டான்னு தள்ளி போய் ஒரு பொட்டுக்கடலையும் வெல்லமும் கால் சட்டை பாக்கெட்டில் வாங்கி போட்டுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு நல்ல லஞ்ச் சாப்பிட்டதா வந்து நடிக்கிற ஒரு காலகட்டம். இது எங்கே பயன்பட்டு, சிம்னி விளக்கு இது எங்கே பயன்பட்டுதுன்னா, இதுதான் படிப்பை தூண்டுச்சு, இதுதான் சரியாக இருக்கணும்னு தூண்டுச்சு. அப்போ அந்த 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்த அந்த வருடத்தில் என்டையர் ஸ்கூலில் நான் தான் ஸ்கூல் டாப்பர், நான் தான் 100 out of 100 மேத்தமெட்டிக்ஸில். அப்போ என்ன அப்படின்னாக்க, இது வந்து ஒரு அடிப்படையில் பதிஞ்சிடுச்சு. நம்மளுடைய ஒரே நோக்கம் எந்த டைவர்ஷன், திசை மாறுதலும் கிடையாது. குடும்பத்தை நம்ம தலையெடுத்து தலையெல்லாம் புரட்டி போடணும். இதில் வந்து ஆணி மாதிரி பதிச்சுக்கிட்டாச்சு. நல்ல கல்ச்சரல் பிராட்டப், எந்த ஒரு ட்ரெடிஷனாக வரக்கூடிய ஒரு கல்ச்சரல் பிராட்டப். அதனால் வந்து இப்போ இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன். போன சனிக்கிழமை வந்து தொடர்ச்சியாக எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெருமா கோயிலுக்கு 3வது சனிக்கிழமை என்டையர் கிராமம் முழுக்க சாமி ஊர்வலம் வர மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இதை ஒரு பல வருடங்களாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து. ஸோ ஒரு பிராட்டப், இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு பிராட்டப். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயுமே டீவியேட் ஆகலை. இப்போ வந்து கல்கட்டாவில் படிக்கும்போதோ, கல்கட்டாவில் ஐஏஎம்ல படிக்கும்போது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு ஒரே ஹாஸ்டல். இந்த ஃப்ளோர் பாய்ஸ், அடுத்த ஃப்ளோர் கேர்ள்ஸ், அடுத்த ஃப்ளோர் பாய்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம். எப்படி வேணாலும் வாழ்க்கை இருந்திருக்கலாம் முடியும். பட் ஆணி அடித்த மாதிரி திரும்ப திரும்ப இல்லை, நம்ம வந்த நோக்கம் வேறு, நம்ம எதுக்கோ வந்திருக்கோம், அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த எளிமை வந்து இந்த எளிமை என்ன ஆயிடுச்சுனாக்க, லைஃப் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு எதுவுமே போதை தரல. நம்ம இப்படியே தான் இருக்கணும். இன்றைக்கி நான் எங்கேயாவது சீஃப் கெஸ்ட்டாக போவேன், சார் என்ன சார் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி, என்ன சார் அவர்லாம் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. அதுதான் நான். அதில் என்ன இது எந்த கொம்பும் கிடையாது. காரணம் என்னென்னா, எனக்கு ஒவ்வொரு முறையும் சன் டிவியில் தொடங்கி, கலைஞர் டிவியில் தொடங்கி, விகடனில் இருக்கட்டும், தினமலா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன். இன்ஸ்டிடியூஷனால் நம்மளை இந்த பக்கம் தூக்கி போட்டால் நம்ம யாருங்கிறது கிடையாது. இந்த தெளிவு இருந்த வரைக்கும் லைஃப்பில் நம்ம வந்து என்னால் அது கிடையாது, அவங்களால நம்ம. அந்த தெளிவு வந்து கிளாரிட்டி வந்து த்ரோட் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருந்திருக்கேன் எல்லா காலகட்டத்திலையுமே. எளிமையாக இருக்கிறது, பழகிறது, நாமளாக இருந்தாலே. அதை வந்து என் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. அவங்க வந்து கும்பகோணம் பக்கத்தில் கொடவாசல்ங்கிற ஊர், பட் அவங்க சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களும் அதே வேவ்லென்த்தில் வந்ததால் 2 பேரும் அதே மாதிரி எளிமையாக இருப்போம். ஹெல்பிங் டெண்டன்சி 2 பேருக்குமே நிறையா உண்டு. அப்போ என் பொண்ணு அந்த மாதிரி பிராட்டு. பொண்ணோட அப்படி கிடையாது. பொண்ணு பிறந்ததே சில்வர் ஸ்பூன். பட் என்ன பண்ணோம், பிறந்ததுலேருந்து என்ன பண்ண தெரியுங்களா, காரில் கூப்பிட்டு போவேன், இந்த உளுந்தூர்பட்ட பரோட்டா கடையில் தான் நீ சாப்பிடணும், உங்கள் அப்பா இங்கே தான் சாப்பிட்டான், இந்த இடத்துல தான் நீ டீ குடிக்கணும், உங்கள் அப்பா இங்கே தான் டீ குடித்தான், ஊரில் போய் இந்த கைத்துக்கட்டில் தான் நீ தூங்கணும், இங்கே தான் உங்கள் அப்பா தூங்கி வளர்ந்தான். இதை வந்து குழந்தையிலேருந்து அதுக்கு கொண்டு வந்துடும் போது இயல்பாகவே பார்ட் ஆஃப் த இதாக வந்தாச்சு. அப்போ அந்த ஒரே வேவ் லென்த்தில் போகிறதுக்கான எல்லாமே நம்ம பார்த்து இது பண்ணுறது தானே. ஏன்னா எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த போனஸில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம ஆட மாட்டோம், வேறு எதுவும் செய்ய மாட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.